ஓகே, வணக்கம் எல்லாத்துக்கும் வணக்கம். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. இன்றைக்கு வந்து போலோ கிரவுண்டில் கூடியிருக்கிறாங்க. இன்னும் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி கூடின காரணம், முக்கியமான காரணம் வந்து இந்த பெனாங் இந்து அறப்பணி வாரியம், இந்த தங்க ரதம், இந்த சில சதிநாச வேலைகள்லாம் நடந்திருக்கு. அதை வந்து ஒரு மெமரண்டமாக செஞ்சு மாநில ஆளுநருக்கு ஒப்படைச்சு, இதில் வந்து பல விதமான பிரச்சனை ஈடுபட்டிருக்கு. சட்டத்தை தி லா இஸ் நாட் கம்ப்ளைட் வித், சட்டத்தில் வந்து அவங்க சட்ட பிரகாரம் நடந்து கொள்ளலை. நிறையா இருக்குது, ஒரு 7-8 இடத்துல அவங்க இது பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து கொடுத்த நம்பிக்கையை வந்து இழந்துட்டாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட்டம் கூடுறோம். இப்போ நான் கேள்விப்பட்டேன் லேட்டஸ்டாக அந்த ஃபாரன்சிக் ஆடிட் கூட 150,000க்கு மேலே அப்படின்னு. இது எல்லாத்துக்கும் வந்து ராயர் விளக்கம் கொடுத்தாகணும். ராயர் ஓடி ஒளியிறது, இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் விளையாட தேவையில்லை. ஹி ஹேஸ் டு ஆன்சர். சும்மா என்னைய வந்து நேற்று ராத்திரி கூட ஒரு வீடியோ போட்டு என்னமோ அது இதுன்னு போட்டிருக்காங்க. டோன்ட் வரி அபவுட் ஆல் தட். மக்களுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நீ எங்கேயும் ஓட முடியாது. ஆளுநருக்கு இன்னைக்கு பெட்டிஷன் கொடுத்த பிற்பாடு நானே வாலண்டியர் பண்ண போகிறேன். அதாவது ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு பி த மெயின் விட்னஸ் டு ஷோ ஆல் த எவிடன்ஸ். என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணியிருக்காங்க, இந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ராயரை. ஆளுநர்கிட்ட போவோம், எடுத்து வைப்போம். ஸோ சும்மா இந்த கண்ணாமூச்சி காட்டிக்கிட்டு பிரைம் மினிஸ்டரை பார்த்தா, ஹோம் மினிஸ்டரை பார்த்தா அதெல்லாம் ஒன்னோட வச்சுக்க. அதெல்லாம் எங்கள்கிட்ட காமிக்காத. எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நீ உண்மையை சொல்லணும். 8 சட்டத்தில் வந்து 8 இடத்துல வந்து அவங்க இது பண்ணலை. அதாவது என்ன அப்படின்னா, கவர்னரை மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, சிஎம் மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் செக்ரட்டரி மீட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த பிரச்சனை வந்து நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்னா மேலே உள்ளவங்களை பாதிக்கும். ஆனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட முடியாது. நம்ம வந்து உண்மையை சொல்லி ஆகணும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம தெரிய வச்சாகணும். நான் வந்து ஐ எம் ப்ரிப்பேர்ட் டு வாலண்டியர். கவர்னர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கொடுக்க நான் ரெடியாக இருக்கிறேன். அதுக்குள்ளே எதுவும் செஞ்சிடாதீங்க. டயர் அவனை டேன்னு தான் கூப்பிடணும். அதை பற்றி யாரும் கோச்சிக்காதீங்க என்கிட்ட. என்னை பொறுத்தவரை நான் ஒரு டே. ஏன் அப்படின்னா, அவன் சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை. 4 பேர் இருக்காங்க. அதில் இந்த 4 பேரை வந்து ஆளுநரோட அதிகாரத்தோட ஒன்று அவனுங்க ரிசைன் பண்ணிட்டு போகணும், இல்லைன்னா த ஸ்டேட் மஸ்ட் ரிமூவ் தம். எப்படி ஒரு சீனை வந்து நம்ம என்டோமெண்ட் போர்டு தலைவர், செக்ரட்டரி எல்லாம் அவரு நியமிக்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம கேவலமாக போயிட்டோம். நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்கானுங்க. எதாக இருந்தாலும் ரூமில் உட்காந்து பேசிக்கலாமா, ரூமில் உட்காந்து பேசி கட்டி பிடிச்சிக்கலான்னு சொல்கிறான். நீ ஏன்டா இதுக்கு உன்னோட இதை தூக்கிக்கிட்டு என்ன ஃபாரன்சிக் ஆடிட் மழையில் ஓடுறீங்க. இன்னைக்கு கூட படனுக்கு கொடையை பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்க. ஏன்னா அடுத்தவனை மாட்டி விடுறதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் மாட்டி விட முடியாது. மக்கள்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. எங்களுக்கு தெரியும் என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதை விட்டுருவோம். ராயரோட கதைக்கு வருவோம். உன்னோட கிமிக்கு விளையாட்டுக்கு எல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. போய் தமிழவங்க எது செஞ்சாலும் நீ போய் அதில் ஒரு மறியல். அதில் ஒரு 4 பேர் கொடி பிடிக்கிறான். இங்கே கூட இருப்பாங்க. இப்போ நான் பேசுகிறது எடுத்து அனுப்புறதுக்கு சீக்கிரம் அனுப்புங்க. வெள்ளன்னு அனுப்புனீங்கன்னா தான் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கூடியிருக்கிறது வந்து எல்லா கருத்து வேறுபாடு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஒரே நோக்கம்தான். இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது சரியா? நான் உங்களை கேட்குறேன், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறோன்னு சொன்னவங்க 15 மாதம் ஆச்சு. 5 வாட்டி விளக்கம் கொடுத்துருக்கணும். இது வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே கோசமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க கொடுக்கறதுக்கு வழி இல்லை. ரெண்டாவது, 2023 இப்போ நீங்கள் இருக்கிற ஆட்சியில் நீங்கள் காமிங்க மக்கள்கிட்ட, நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்குறோம், இவ்வளோ பெனிஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் காமிங்க. அதை தான் நாங்கள் சொல்கிறோம். யூ மஸ்ட் டிக்ளேர் டு த பீப்புள். மக்கள்கிட்ட நீ காமி. நீ சும்மா வந்து இந்த படம் காட்டிக்கிட்டு என்ன சொல்கிறது, நெல்சன் மண்டேலாவை கூப்பிடுறது. நல்ல வேலை நான் சில பேர்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் சிரிப்பீங்க. நாங்கள் பயந்துட்டோம். ஏன்னா திடீர்னு கெஞ்சிஸ் கான், குப்லாய் கான்லாம் வந்தானுங்கன்னா நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாதியா. அந்த பேச்செல்லாம் நிப்பாட்டி விட்டு மக்களுக்கு நீ விளக்கம் கொடுக்கணும். ஒன்று விளக்கம் கொடுக்கணும், இல்லை அந்த இடத்த விட்டு நகரு.
மற்றவங்க இருக்காங்க, உன்னைய விட திறமைசாலி ரொம்ப பேர் இருக்காங்க பிணைங்களை, அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க. ஓகே, நன்றி, வணக்கம் ஐயா. பெர்மிட் எடுக்கிறது நாட் ஈஸி. ஆஃப்டர் ஹிண்ட்ராஃப் இந்த மாதிரி இந்தியன் பெர்மிட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த வேலையில் நான் ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு போலீஸ் ராஜா மலேசியா காவல்துறைக்கு ஒரு பெரிய என் பேர் கணேசன், ஒரு அரசியல் இருக்கேன். பட் இன்னைக்கு கூட்டம் கூடுனது பார்ட்டினால இல்லை, ஒரு ஹிந்து. நம்ம பிறந்தது ஹிந்துவா பிறந்தோம், ஹிந்துவா தான் இறந்து போகிறோம். ஹிந்துவா பிறந்தனால பார்ட்டி இதை விட்டாச்சு. நான் பார்ட்டின்னு டிஏபி நான் பிறக்கல, எம்ஐசியில் பிறக்கல, ஹிந்துவா பிறந்தோம். ஹிந்துக்குன்னு நம்ம இது பண்ணோம். அதுக்கு தான் நீ கூட்டத்தை கூடி இந்த கொஞ்சம் மாத்தலை பண்ணணும். எதுக்கு நான் நீ கூட்டத்தை கூப்பிட்டுருக்கேனாக்கா, ஒரு மெமரண்டம். இந்த மெமரண்டம் என்ன எழுதியிருக்கேன் அது தெளிவாக முதல் படிச்சிடறேன். மலையில் எழுதியிருக்கேன், இங்கிலீஷ் எழுதியிருக்கேன், தமிழில் இருக்குது. அப்புறமேல நாங்கள் கொடுக்குறோம். படிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்ன எழுதி என்ன சமைக்க போகிறோம். நம்ம எக்ஸலன்சி நம்ம கவர்னருக்கு கொடுக்க போகிறோம். அவர் மேலே அதைத்தான் நாங்கள் படிச்சுட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்ன எழுதியிருக்கோம் அதை. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இங்கிலீஷ் எழுதியிருக்கோம், மலாயில் எழுதியிருக்கோம். பிகாஸ் கவர்னர் மலாய் தான் படிப்பாங்க. இப்போ இங்கிலீஷ் எழுதி நம்ம அப்புறமே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். மெமரண்டம் இஸ் எக்ஸலன்சி த கவர்னர் ஆஃப் பினாங். அதாவது நம்ம கவர்னர் கொடுத்துருக்கோம். சப்ஜெக்ட் அப்பீல் ஃபார் த இன்டர்வென்ஷன் ஆஃப் டு அட்ரஸ் த கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பினாங் இந்தியா என்டோமெண்ட் போர்ட். பினாங் இந்தியா என்டோமெண்ட் பற்றி சமைக்க போகிறேன் இன்னைக்கு. எதுக்குனாக்கா போகிற டிஷை சரியில்லை. லாஸ்ட் ஒன் இயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போது ரொம்ப பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பிரச்சனை என்ன சொல்ல போதுன்னா, இந்த இது போட்டான் ஃபாரன்சிக் ஆடிட். இந்த ஃபாரன்சிக் ஆடிட் போடும்போது ஒரு ஃபாரன்சிக் ஆடிட் செய்யறதுக்கு அட்லீஸ்ட் மினிமம் 1,00,000 வெள்ளியிலிருந்து 150 1.5 லட்சம் வரை 100,000 to 150,000. இந்த ஃபாரன்சிக் ஆடிட் மலேசியாவில் ஐ டோன்ட் திங்க் ஸோ ஸ்பெஷல் செய்ய முடியாது. சிங்கப்பூர்காரங்க வச்சு தான் செஞ்சிருக்க முடியும் அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டை. மலேசியாவில் அந்த இது இல்லை. ஸோ எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல எவ்வளோ செலவு பண்ணி அந்த ஃபாரன்சிக் ஆடிட்டுக்கு. இந்த ஃபாரன்சிக் ஆடிட் செய்ய தேவையே இல்லை. எல்லாத்தையும் நேற்று நியூஸ் கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம ஒன்றும் பேசியிருக்கலாம். அது ஃபாரன்சிக் ஆடிட் செய்யாதம்னா நீ செஞ்சிருக்கணும். ஃபாரன்சிக் ஆடிட் செய்யாதம்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னாள் தலைவர்லாம் கூப்பிட்டு நீ பேசியிருக்கணும். இந்த ஃபாரன்சிக் ஆடிட்னால நீ செஞ்சு கடைசியை நீ போய் எஸ்பிஆர்எம் சப்மிட் பண்ணி, இது நானும் அது போன வாட்டி இந்த கமிஷன் வரையில் இதை கொண்டு போய் நீ எஸ்பிஆர்எம்ல சப்மிட் பண்ணியிருக்கீங்க. இந்த எஸ்பிஆர்எம் என்ன பண்ணியிருக்காங்க, சோஃபா 38 பேர் முன்னாள் தலைவரும் ஆல் டிஸ் திங்ஸ் கூப்பிட்டுருக்காங்க. பட் இதை நான் பேச முடியாது. பிகாஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இதை நான் பேச முடியாது. அவங்க நடத்திட்டோம் அப்புறம் அதை பேசிக்கோ. அவர் கான்சர்ன் இஸ் தட் $150,000 ஸ்பெண்ட் பண்ணி $100,000 to $150,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரன்சிக் ஆடிட்க்கு. இது சரியா படல எங்களுக்கு. அந்த காசை வச்சு வேற ஏதோ செஞ்சிருக்கலாம். எவ்வளோ பிள்ளைங்க மாணவர் படிக்க வச்சிருக்கலாம். அடுத்தது இந்த கோல்டன் சேரியட். சில பேர் கேட்கலாம், ஏன் அந்த கோல்டன் சேரியட் நிப்பாட்ட போறாங்களா இல்லைன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, SPRM ரிப்போர்ட் பண்ண கையோட SPRM investigated whether it's a gold plated or what. So we are worried as a Hindu, we are worried forensic audit போயிரும் போருக்கு the gold chariot. அதனால தான் forensic audit போனுச்சுனா போது பாராங் கேஸ் ஆயிரும். பாராங் கேஸ் ஆனாக்க எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். அதனால தான் நம்ம இதை சப்மிட் பண்ணிடுறோம். அதனால தான் அதுக்குள்ள அவங்க போனார் என்ன பண்ணிட்டாங்க, மீட்டிங் போட்டாங்க. மீட்டிங் போட்டுட்டு இல்ல கோல்ட் சேரியட் இல்லை, ஓகே ஃபைன், பட் வி டோன்ட் எனி ப்ராப்ளம் வித் கோல்டன் சேரியட். இந்த கோல்டன் சேரியட்னால நம்மளுக்கும் ரொம்ப நன்மைகள் இருக்கு. பிகாஸ் அந்த பணத்தை அந்த காசு எடுத்து மற்றதுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கோம் அந்த ஆல் திஸ் திங். ஸோ என்டோமெண்ட் போர்ட் இப்போ என்டோமெண்ட் போர்ட் அது தெரியல. பிகாஸ் பிஃபோர் தட் ப்ரொஃபஸர் அதுக்கு முன்னாடி யாரும் சொல்ல முடியாது. பட் வச்சுட்டு போகும்போது ஒரு $5 million வச்சுட்டு போயிருக்காங்க. எதுல என்டோமெண்ட் போர்ட்ல $5 million வச்சுட்டு போய் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ 1 year எடுத்தாச்சு. யாரு சனீஸ்வரன் எடுத்து 1 வருஷம் ஆச்சு. 1 yearல எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க கணக்கு திட்டம் எங்களுக்கு தெரியல. அதுதான் எங்களுக்கு கணக்கு எங்களுக்கு வேணும். அதுக்கு தான் நம்ம கவர்னர்கிட்ட கொடுத்து இது ஒரு குழு ஒன்று அமைச்சு இந்த யூனிவர்சிட்டி பண்ண சோஃபா எவ்வளவு வந்திருக்கு வருமானம் எவ்வளவு நீ ஸ்பெல் பிகாஸ் வச்சுட்டு போனது how much is balance now. So we want to know what's the balance account in the India Endowment Board. You can spend for the good for the Indians, okay fine, Tamil guys all this thing, but we want to know how much has been sent. Now operational failures பண்ணா என்னக்கா
பத்துலஞ்சாங் சுடுகாட்டில் அந்த 2 இதான் வேலை செய்யல சரியா, அப்பப்போ கெட்டு போயிடுது. அது போது காசு அவ்வளோ காசு செலவு பண்ணுறதோட ஒரு மெஷினை வாங்கி போட்டிருக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் சொல்ல வரோம். அந்த அவ்வளோ $150,000 அது ஃபாரன்சிக் ஆடிட் செய்கிறதோட அந்த மெஷினை ரிப்பேர் பண்ணி ஏதோ புது மெஷின் வாங்கி போட்டிருக்கலாம். ஸோ அதுதான் எங்களோட வேண்டுகோள். அதை தான் நாங்கள் கவர்மெண்ட்டை சமைக்க போகிறோம். ஆல் these things you please take note on that. And then management and human resources 8 பேர் சோஃபா என்டமெண்ட் போர்ட்லேருந்து வெளியாக்கிருக்காங்க. ஆல் பழைய ஸ்டாஃப் ஏதோ 20 வருஷம் மேலே சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் வெளியாக்காச்சு. ஸோ இந்த மோட்டிவேஷன் அங்கே இல்லை. ஸோ அதுவும் நம்ம தெரியப்படுத்துகிறோம் இன்னைக்கு. அடுத்தது பொலிட்டிக்கல் வெண்டித்தாஸ். Current management, they're not interested on the running of the end-to-end number board. They're more on political vendetta. Political vendetta பழைய நிர்வாகம் மேல ஆக்ஷன் எடுத்து ரிப்போர்ட் பண்ணி all this things coming out. So we want all this things to stop. endowment board சரியான வழியில போகணும். வழியில போலியா நாங்க கூட்டம் போட்டு இந்த இதை நீங்க நடத்தணும்னு சொல்லி தான் கவர்மெண்ட் நாங்க போறோம். அடுத்தது ஃபைனான்சியல் மிஸ்மேனேஜ். அது ஏற்கனவே சொல்லிட்டேன். $5 million நம்ம வச்சிட்டு போயிருக்கோம். அந்த $5 million we want to know what is the balance in the $5 million. அதுதான் எங்களோட வேண்டுகோள். $5 million you must give us an account. Please give us an account. What is the balance in the $5 million? Because எங்களை பார்க்கும்போது செலவு அதிகமாக போகுது, பட் வருமானத்தை நீங்கள் வந்து காமிக்கவே இல்லை. அதுதான் எங்களோட இது. தென் கம்யூனிட்டி கான்சர்ட்ஸ். இது எப்படின்னாக்கா சில எண்டமெண்ட் போர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னாங்க ஒரு 13 கோயில் இருக்குது, 13 டெம்பிள்ஸ். அதில் ஒரு டெம்பிள் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக போச்சு பாருக்கு. அது தனியாக நிவாரணத்தை கொடுத்துட்டாங்க. அதை சொல்ல நான் விரும்பல, பட் கேஸ் ஓட போகுது. தென் everybody will come to know. So we want all the 13 temples become under the Hindu endowment board. Hindu endowment board தான் இந்த 13 டெம்பிள் சோஃபா மேனேஜ் பண்ணியிருக்கு. We want the endowment board to manage all the 13 temples in the correct way. Ini untuk import sudah mana ni? Sudah. Ini rumah dari macam dua orang. Tiga orang. Okey, terima kasih. Ini dia memorandum dalam bahasa Melayu tertulis tolong serahkan kepada Tuan Utama. Kita akan apa dia itu? Kita untuk media bertanya gambar. Terima kasih. Selesai.